என் தலைவர் எப்படி செத்தாரு, என் தலைவர் எந்த ஒரு கோட்பாடுக்காக செத்தாரு, அதே மாதிரி நானும் சாக போகிறேன். 4 செவத்துக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தேவா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. விவிலியத்தின் பார்வையில் சீடத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தலைவனோடு அவருடைய கோட்பாடை பின்பற்றி அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சு அவரோட பின்னாடி வர்றவங்க தான் சீடர்கள். ஆனால் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும். மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 நற்செய்திலையும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் எப்படின்னா சீடர்கள் என்பவர்கள் குருவை தேடி போவாங்க. ஆனால் இங்கே இயேசு தமக்கு பிடிச்ச சீடர்களை இவராக போய் கூப்பிட்றாரு, 12 பேரை. மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13, 14, 15 மலை மீது ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். மலை மீது அவர் ஏறி அமர்வதை விவிலியத்தின் பார்வையில் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், விடுதலை பயண நூலில் மோசே 3வது அதிகாரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்காரு மலை மீது. தூரத்தில் ஒரு எரிகின்ற ஒரு முட்புதர் பார்க்குறாரு. அந்த செடி பச்சையாக இருக்குது, ஆனால் கொழுந்து விட்டு எரியுது. இதை பார்த்த உடனே பக்கத்தில் போகிறாரு. ஒரு அழைத்தல், அங்கே தான் அவரோட அழைத்தல் கிடைக்குது. அதே மாதிரி புதிய மோசேவாக நற்செய்தியாளர் இயேசுவை படமெடுத்து காட்டுறார். இயேசு அந்த புதுசாக மலை மேலே உட்காந்துருக்கிறாரு. தனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள கூப்பிட்றாரு, என்கிட்ட வாங்க. விஷயம் தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டவும். இந்த 3 விஷயத்துக்காக சீடர்களை தம்மோடு வர வைக்கிறார். தம்மோடு இருப்பதற்கு அந்த சீடர்கள் என்னென்னலாம் தேவை அப்படின்றத இயேசு தன்னுடைய இந்த பணி வாழ்க்கையில் இந்த 3 வருஷம் அவர் இந்த மண்ணகத்தில் வாழ்கிறப்பே சொல்லி கொடுத்துட்டாரு. விஷயம், என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். நல்ல ஒரு உதாரணம் பேதுரு. ஆண்டவரே, இரவெல்லாம் நாங்கள் பாடுபட்டு உழைச்சோம், ஆனால் எங்களுக்கு மீன் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் போடுறேன். போட்டார், மிகுதியான மீன் பாட்டு கிடைக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீடர்களுமே ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைச்சு நின்னாங்க. 2வது கமிட்மெண்ட்னா அவர் கூடவே இருக்கணும். என் தலைவர் எப்படி செத்தாரு, என் தலைவர் எந்த ஒரு கோட்பாடுக்காக செத்தாரு, அதே மாதிரி நானும் சாக போகிறேன். முதல் சீடராக ஸ்தேவான், திருத்தூதர் பணிகளை நம்ம எல்லாருமே படித்து பார்த்துருப்போம். இயேசு சொன்ன அதே வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துவார். தன் மீது கல்லை எறிக அந்த சாக அடிக்க போகிறவங்கள பார்த்துட்டு சொல்லுவார், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். பேதுரு பார்த்திங்கன்னா அதே சிலுவை சாவு. என்ன, அவர் மாதிரி நான் இருக்கக்கூடாது, என்னை தலைகையில் அரைஞ்சு சாவடிங்க. பவுலடியார்லேருந்து எல்லாருமே சரி, ஆண்டவர் எவ்வாறாக மறித்தாரோ அந்த மாதிரி அந்த ஒரு கமிட்டட் லைஃப்பில் வாழ ஆரம்பித்தாங்க. இந்த கமிட்டட் லைஃப்பில் வாழ்வதற்கு, இயேசுவோட ஒன்றிணைந்து வாழ்வதற்கு என்ன இந்த சீடர்கள்கிட்ட அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நேரம் முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கை நேரம் முழுவதையும் இயேசுவுக்காகவே அர்ப்பணித்தாங்க. 24/7 அவரோடவே பயணிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த கமிட்டட் லைஃப் வர ஆரம்பிச்சிது. 2வது மிக மிக முக்கியமான விஷயம், நற்செய்தி அறிவிக்க பறைசாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 42. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்துட்டு விண்ணகத்துக்கு போயிட்டாரு. தூய ஆவியானவரை பெற்று கொண்டவுடன் இந்த 12 சீடர்களும் அதே நற்செய்தியை முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக பயங்கரமாக பறைசாற்ற அறிவிக்க ஆரம்பித்தாங்க. 3வது
பேய்களை ஓட்டவும், அதாவது தீமைகளை தளர்க்கவும். ஒரு சீடன் என்பவன் யார் அப்படின்னு சொன்னால், 4 செவத்துக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில் சான்று பகர்கின்ற வாழ்க்கையும், 2வது சமூகத்தில் நடக்கின்ற அவலங்கள் தீமைகளை எதிர்கொண்டு போராடுகிறவனே உண்மையான சீடன். இயேசுடைய பாடுகளை சிந்திக்கின்ற இந்த நாட்களில் சீடத்துவம் இந்த தலைப்பின் வழியாக ஒரே ஒரு விஷயம் உங்களோடு இணைந்து சிந்திக்க விளைகிறேன். என்ன அது அப்படின்னு சொன்னால், போராட ஆரம்பிங்க. எப்படிலாம் போராடலாம் அப்படின்னு சொன்னால், தீமைகளை எதிர்கொண்டு போராடுவோம். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம்.